ப்ரோ என்னாச்சு? என்னடா வியூ இது? நம்ம கேரளாவில் இருக்கிறோமா கர்நாடகாவில் இருக்கிறோமா? அப்படி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ கரெக்டாக வந்து நம்ம கூர்க்கில் தான் வந்துருக்குறோம். கூர்க்கில் இது என்ன ப்ராப்பர்ட்டி என்ன ஏது அப்படிங்கிறது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரோ எங்கே ப்ரோ? ஆக்சுவலாக வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்போ அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஃபுல்லாக சார்ஜ் போட்டுருந்தேன்னா சரி இந்த ஐஃபோனில் சார்ஜை ப்ளக் அவுட் பண்ணி எடுத்து அது வந்து சைக்கிள் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்காம விட்டுருந்தேன். மார்னிங் வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. ப்ரோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகலாமா? எங்கே ப்ரோ இருக்கீங்க? எங்கே இருக்காரு? ஏன் ப்ரோ? ஓகே. ஆக்சுவலாக வந்து நைட்டு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. ஃபயர் கேம்ப்பு. இந்த கீ வந்து இங்கே இருந்துருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணீங்க ப்ரோ? வெளியே போயிட்டீங்க? ஆமாம் வெளியே போயிட்டோம் ப்ரோ. இது வேற ஆட்டோமேட்டிக் லாக் வந்து அந்த கார்டு இருந்தால் தான் வெளியே இருந்து ஓப்பன் பண்ண முடியும். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. நாங்க ஒரு 3 டைம் காலிங் பெல் அடிச்சா அப்புறம் டோர் தட்டணும். சத்தியமா கேட்கவே இல்லை ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க. இந்த பால்கனி காமிச்சல இப்ப வெளியே போனேன்னா இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இப்படி வெளியே வந்து இதோ இதுல ஏறி போய் அதுல எட்டி குதிச்சு அந்த பக்கம் வந்து இந்த கீ எடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாக இருக்குதா என்னன்னு தெரியல. போய் பார்க்கலாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோடு வந்து போக போகிறோம். கூர்க்லேயே ஃபேமஸான ஆஃப் ரோடு. அதுக்கப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பார்க்க போகிறோம். அபி வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு இன்னைக்கு பர்த்டே ட்ரீட்டு கண்டிப்பாக வச்சிடலாம். சரி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. சொல்லுங்க. என்ன ப்ரோ ஃபேன் லெவல் போட்டுருக்கீங்களா? கைஸ் இங்க ப்ராப்பர்ட்டில இருந்து கீழே வந்து பார்த்தா என்ன ப்ரோ இவ்வளோ கூட்டமாகுது? எங்க இருந்து வந்தாங்க திடீர்னு? காலியா இருந்துச்சு நேத்து. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 10 கார் வந்துருக்குது. 10 காரு ஃபுல் ப்ராப்பர்ட்டி ஃபுல் ஆயிடுச்சு. இந்த வியூ சூப்பரா இருக்கு நீ பாக்குறப்போ. அதனால இந்த ப்ராப்பர்ட்டி புக் பண்றாங்க போல. ப்ரோ கொஞ்சம் தண்ணி அடிச்சு இந்த மக்கையில கிளீன் பண்ணிடுவேன் நான். தண்ணி வந்துச்சு. ஆக்சுவலா ப்ரோ இப்போ நினைச்சு போறேன் ப்ரோ ரூம் போய் கிளீன் பண்ணி வந்து காரை கிளீன் பண்ணி விடுவீங்களான்னு கேட்டு போறேன். தண்ணி வேஸ்டா போகாது. இவ்வளோ நான் பக்கெட்ல தான் ப்ரோ கேட்டேன். இந்த வண்டி அழுக்கா இருந்தாலே நம்மளுக்கு ஓட்டுறக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து ஆத்திரியா இருந்தாலும் சரி எந்த பைக் எடுத்துட்டு போனாலும் சரி கிளீன் பண்ணிடுறேன். ப்ரோ நீங்க க்ளீன் பண்ணலையா? முதல்ல ஆல்வேஸ் க்ளீன் ப்ரோ. ஹைவேஸ் க்ளீன். ஆல்வேஸ் க்ளீன். க்ளீனா இருக்குங்களா? எப்படி வர பண்ண கூட்டு நைட் எடுக்கலையே சொல்லுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம்னா பூரி இருக்கு, சட்னி இருக்கு, அதுக்கப்புறம் ब्रेड बटर जाम ಇದನ್ನ ಬಿರಿಯಾನಿ ಕಾಫಿ बनाने के लिए ನಮಗೆ ಆಮೇಲೆ ಎಲ್ಲಾರನ್ನು ತಕಾಲಿ ರೈಸ್ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಟೇಬಲ್ ಕೇಳ್ತಾನೆ ಆಗಲ್ಲ ಹೋಗಿ ಬ್ರೋ ಬಿಸಿನೀರು ಬರ್ತಾ ಇಲ್ಲ ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்டார்ட் ட்ரெயின் போடுது. ஓகே போலாமா ப்ரோ? தண்ணி குடிக்கவே இல்லை. ஒரு வாட்டர் கேன் தண்ணி கேட்கலாமா? தண்ணி இல்லை ப்ரோ. வாட்டர் கேன் கிச்சன் இங்கே தானே இருக்குது. இரு போய் கேட்டு வரேன் ப்ரோ. போகலாமா லொக்கேஷனு? ப்ரோ அப்படி போய் திரும்பி போச்சுன்னா ஓகே, இல்லை அப்படி திரும்பலை அப்படின்னா பெட்ரோல் பங்க் விட்ருங்க. ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். அப்படியே கோல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டாங்க.
நம்ம 2 பேர் தான் ரயில் லைனர் எடுத்துருக்கிறோமா? ப்ரோ போகலாம் ப்ரோ, போகலாம். முகில்பேட்டையா முகில்பேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து போகிறோம். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா வண்டியெல்லாம் தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேன். எங்கே சேர் ஆகுன்னு தெரியாது. முதல்ல இந்த பைக்குக்கு பிபிஎஃப் பண்ணோன்னு. ஆனால் வந்து பிபிஎஃப் பண்ணலாமா ரேப்பிங் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். எப்படி ப்ரோ இப்படியா போகுது? ஓகே. மோட்டோ ஜிபி இருங்க ப்ரோ, இவனை காணோம். மோட்டோ ஜிபி வருதுன்னு பார்த்தா ஆட்டோ தான் வருது. போகலாம் ப்ரோ வரான். காணான்னு பார்த்தேன் ப்ரோ. நம்ம லோ ஃபியூல் வேறு காமிக்குது. ஐயோ சரக்கா காலையிலேயே அவங்க பாட்டுக்கு வந்து விழுந்துட்டாங்க. சரி பாவம். நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கிறோம்னா, கேமரா நேரில் இருக்கா ஆங்கிளில் பெட்ரோல் போட்டு தான் பாரத் பெட்ரோல் இதுக்கு ப்ரோ. இப்படியா போகுது? கரெக்ட் தானா? ஓகே ப்ரோ. 6 லிட்டர் தான் போட சொல்லியிருக்கிறேன். மீதி வந்து நம்ம ஆன் த வேல வந்து போட்டுக்க வேண்டியது தான். இப்போ வந்து டெம்பரவரிக்கு போடலையா? ஆமாம் அதான் ப்ரோ, கம்மியாக தான். 624 ரூபா 6 லிட்டருக்கு. அங்கே தமிழ்நாட்டோட 2 ரூபா அதிகமாக இருக்குங்க. பேட்டர்ன் மாற்றிட்டு இருக்காரு. எங்கே பாருங்க, ரைட் லெஃப்ட் மாறுதா? ரைட் லெஃப்ட். ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்தார். இந்த பக்கம் கீழே இறக்கிட்டார், விழுந்துட்டார். ப்ரோ ஆர் யூ ஓகே? ஓகே தூக்கு ப்ரோ. பின்னாடி ரிவேஸ் தூக்கு. ஓகே ரிவேஸ். கரெக்டாக அது ஓரத்தில் இப்படி இறக்கிட்டீங்களா? அப்படியே ஓரமாக தான் வந்துட்டு இருந்தார், அப்படியே இறக்கிட்டாரு. முன்னாடி டயரா? ஆனால் எதுக்கு அவ்வளோ ஓரமாக போனாருன்னு தெரில. நேற்று என்னடானா பள்ளத்தில் கார் போயிடுச்சு, இன்னைக்கு என்னடானா கூர்க்கில் பள்ளத்தில் பைக் போயிடுச்சு. கூர்க்கில் வந்து கிளாஸ் பிரிட்ஜும் இருக்குது. இதான் கிளாஸ் பிரிட்ஜ் இங்கே தான் இருக்குதா, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் கிளாஸ் பிரிட்ஜ். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, என்ட்ரி இருக்கான்னு தெரில. ஆமாம் இவங்கெல்லாம் அதுக்கு தான் நிற்கிறாங்க போல், இன்னும் ஓப்பன் ஆக போல். டைம் வந்து 10:30 ஆச்சே, ஏன் இன்னும் ஓப்பன் பண்ணல? அதுதான் செக் போஸ்ட்டா? ஏப்பா என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான்? ஆரன் அடிக்கிற காது ஏக்குதாடா இல்லை செவுருக்கு? என்ன ஸ்பீடு வராங்க? இத்தனையும் ஹை பீம் தான் போட்டு ஓட்டிகிட்டு வரோம். நம்ம ஓரமாக தானே வரோம், நடு ரோட்லேயே போகிறோம். ஜீப்பு வச்சுருந்தா எங்கேயோ காடு மேடு போகிறேன்னு நினைப்பு, ரோட்டில் தானே ஓட்டுறீங்க.
கொஞ்சம் ஏதோ உருப்படியான லொக்கேஷன் க்ரூர்க்கில் கிடச்சிருக்குது. இந்த முகில் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதுல்ல, அங்கே தான் வந்து போயிட்டுருக்குறோம். முகில் செட்டோ முகில் அது என்னமோ, இருங்க நான் படித்து காமிக்கிறேன். நல்லா இருக்குது சீனரி சைட்லலாம் பார்க்குறக்கு. இங்கே பாருங்கள், வர ரோடு செங்குத்தாக பயங்கரமாக இருக்குது. வாவ். இந்த வண்டியில் சுவிட்சபிள் ஏபிஎஸும் கிடையாது. இப்போ நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது ஏபிஎஸ் அப்ளை ஆகுமா? ஸோ அந்த இடத்துல மேடு பள்ளமாக இருக்குது, குழியாக இருக்குதுன்னா ஏபிஎஸ் வந்து டிக் டிக் டிக்னு இண்டிகேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சில டைம் வண்டி ஆஃப் பண்ணி போடணும். இல்லைன்னா அந்த ஃப்ளாட் ரோட்டில் நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபைன் பண்ணணும், ஏபிஎஸ் வந்து கரெக்டாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தான் அது வந்து இதாகுது. இல்லைன்னா இது பண்ண விட மாட்டேங்குது வண்டியை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிவர் இருக்குது. அந்த ரிவரை தாண்டி இப்போ வந்து மலையேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஆஃப் ரோடு ஆத்தி. அங்கே பாருங்கள், அந்த ரிவரை தான் இப்போ கிராஸ் ஆகி வந்தோம். ஆனால் அங்கே வீடியோ எடுக்கலை. கிராஸ் ஆகிற வரைக்கும் தெரியல ரிவரை கிராஸ் ஆகிறேன்னு, ஏன்னா தண்ணி இல்லை. கரெக்டு தான். இருந்தாலும் ஒரு டவுட்டு. இந்த 11 கிலோமீட்டரை கிராஸ் ஆகிறதுக்கு 58 கிலோமீட்டர் வந்து போட்டிருந்துச்சு. அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம், ஓ ரைட்டு அப்படின்னு. இப்போ தான் அது வந்து எனக்கு இதாகுது, ஏன் அவ்வளோ நிமிஷம் வந்து போட்டிருந்துச்சுன்னு. என்ன ப்ரோ இந்த திரும்பி நிற்கிறீங்க? என்ன ப்ரோ ஃபார்ச்சூனர் தூக்கிட்டு வராங்க? ஐயோ, ஓ கேமரா ரெக்கார்டில் தான் இருக்கா? ஓகே, நான் இப்போ தான் பார்க்குறேன். சரியான வியூ. இங்கே வந்தது ஒர்த்து. அடா அடா அடே. இது என்னென்னா சூப்பர் பைக் பெரிய டயரோட மெட்டீரியல், அந்த சாரி டயரோட காம்பவுண்ட் வந்து பார்க்கணும். இந்த மெச்லின் ரோட் 6 டயர் வந்து கொஞ்சம் பக்கம் ஹார்டாகவும் கொஞ்சம் பக்கம் சாஃப்டாகவும் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம பார்த்து ஸ்லோவாக தான் வந்து போகணும். சாஃப்ட் காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா ஆஃப் ரோட்டில் போகும்போது பிச்சு விட்டுரும் ஸ்பீடாக போனால். ஏர் ப்ரெஷரை கம்மி பண்ணி போகணும். இதுமாதிரி நிறையா விஷயம் இருக்குது பைக் ஓட்டுறது. பைக் எடுத்தோமா போனாமா கவுத்தோமான்னு இருந்தோம்னா சோலி முடிஞ்சிச்சு. நம்ம டயர் என்ன டயர்னு தெரியணும், சாஃப்ட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோமா ஹார்ட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோமா, நம்ம வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தெரியணும், நம்ம வண்டியோட லென்த்து ஃபஸ்ட் தெரியணும். உள்ளே பூந்து கட்டடிக்கிறதுக்கு இதுக்குள்ளே போகுமா, அகலம் லென்த்து எல்லாமே. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வண்டி எடுத்து ஓட்டு வேண்டான்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதோட ரெஸ்பான்ஸு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தான். எனக்கெல்லாம் சூப்பர் பைக் கொடுப்பாங்க நிறைய பேர் ஓட்டுறதுக்கு. ஆனால் எடுத்தோடனே எல்லாம் நான் விறுக்குன்னு முறுக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடு போகுது இவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பைக் ஓட்டுறதுக்கே அர்த்தம் கிடையாதுங்க. அப்படி கொடுத்தா எல்லோரும் தான் ஓட்டுவாங்க, எல்லோரும் தான் ஸ்பீடு முறுக்கி பார்ப்பாங்க. அதை பற்றி நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன் ப்ரோ நாட் அலவுடா இதுலையா? ஆஃப் ரோடா? சூப்பர். ஆக்சுவலாக அந்த இடத்துல செக் போஸ்ட்டில் வந்து டிக்கெட் வாங்கணுமா, அது வந்து 50 ருபீஸா, இங்கே வந்து பெர் பைக் 20 ருபீஸ். அப்புறம் ஜிபே பண்ணிடலாம். அது கேஷ் கேட்குறாரு. ஜிபேண்ணா ஜிபே பண்ணிடலாம். ஜிபே ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன் ப்ரோ. ஐயோ சரி.
நல்லா தான் போகுதுங்க வண்டி. நாங்கள் கூட பயந்துட்டு டயரு 180 செக்ஷன் தானே பின்னாடி இருக்குது, அதனால ஸ்மூத்தாக போகுது, பிரச்சனை இல்லை. இங்கே பார்க்கிங் நிப்பாட்டிக்கலான்னு சொன்னாங்க. டிக்கெட் டிக்கெட் ₹65. Per person 50, गाड़ी के 50, ₹65. டோட்டல் செக் போஸ்ட்டில் என்ட்ரியை போட்டுட்டு தெளிவாக தான் தெரியுதா? தெளிவாக தெரியும். ஏறி நின்று பைக்கில் ஸ்மூத்தாக தான் போகுது. இதே மாதிரி இருந்துச்சுன்னா மேலே வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இன்னொன்று என்ன தெரியுமா உங்களுக்கு, R15 வர இது பெரிய பைக்காக தானே தெரியுது, ஆனால் அண்டர் பெல்லி ஈஸியாக கீழே அடிச்சிருது. இந்த கல்லுகளாக தான் இருக்குது, ஆனால் ஸ்மூத்தாக இருக்குது போகிறதுக்கு. வாவ் வாவ் வாவ், சரியான ஒரு வியூ, வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு இடம். நான் இங்கே தான் வந்து நம்மளோட ரைடர்ஸ் உங்களை கூட்டிகிட்டு வர போகிறேன். ஆமாம், அண்டர் பெல்லி அடிச்சிடாத. அப்பா அழகு போல் வந்துடுச்சு. எனக்கு என்னென்னா அடியில் இது முட்டிருமோன்னு பயம். ஆடாடாடாடா, சரியான ஸ்பாட்டு இது. எனக்கு இப்போ என்னென்னா வர வர ஐயோ ரெக்கார்டில் இருக்குது. எட்டு ப்ரோ, உங்களுக்கு போயிருட்டா வலிக்கிருமான்னு பயமாக இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. ஐயோ ப்ரோ, இங்கே போய் வந்துடுறோம் ப்ரோ, மேலே போயிட்டு. இதில் எப்படி போனீங்க? ஆன்லைன் இல்லைங்களா? ஆ ஓகே. ஓகே டாமினார். டாமினார் விட வாய்ப்பு இல்லை. டாமினார் விழுந்தா ஏதோ கண்டென்ட் ஆகின்னு. ஐயோ என்னடா வியூ இது. நம்ம கேரளாவில் இருக்கிறோமா கர்நாடகாவில் இருக்கிறோமா அப்படி இருக்குது. போகலாமான்னு தானே ப்ரோ கேட்டா, போயிட்டான் ப்ரோ. ஆக்சுவலாக ட்ரைம் இப்போ விட்டுட்டு வந்துடலான்னு தான் நினச்சேன், ஆனால் இது ஈஸியாக தான் வந்து போகுது. ஐயோ நல்ல வேலை அந்த இடத்துல நிப்பாட்டினேன். ஆழத்தை கணிக்கலாம், அது எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு பார்த்தேன். நல்லா போய் வருது அந்த ஜீப்பு, அதனால் இந்த ஓரத்துலேயே ஓடிடுவோம். அந்த ஒரே ஒரு இடத்துல தான் மட்டும் டிஃபிகல்ட்டு, மற்ற பக்கம்லாம் நல்லா இருக்குது. ஏன் ப்ரோ என்னாச்சுங்க?
வந்து டே 3 3வது வீடியோவில் போடுவேன்னு நினைக்கிறேன். எங்கடா டாமினார் அங்கெல்லாம் போய் ஏற்றுறேன், இந்த வண்டி அங்கே வருமா? எப்படி வர்றது? அதில் வராதுடா ஈஸியாக. ஐயோ செம்ம வியூ ப்ரோ. எப்படி இருக்கு பாருங்களேன் வியூ. வாங்க போவோம். ஆரன் அடித்தேன், தமிழ்நாட்டு தார் வருதுன்னு மதிக்க கூட இல்லை. அங்கே பாருங்க ஃப்ளோகி வண்டி எங்கே பாருங்க கீழே. ஐயோ ஐயோ ப்ரோ இருங்க, வர போட்டுறாதீங்க. வலிக்கிருச்சு போல காலு. ப்ரோ என்னாச்சு? தூக்கு ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? இதுக்குள்ள ஸ்லிப் ஆயிட்டீங்களா? எதுவும் ஆகலையில ப்ரோ? ஓகே ப்ரோ. இல்லை இவனை பாருங்க கீழே விழுந்துட்டீங்களா? இல்லை அடிக்கிற. சரி நடங்க போவோம். அங்கிருந்து பார்த்தேன் அப்பவே. ஆமாம் என்ன ப்ரோ? ஓ இப்போ வேணா உளுந்திருப்பாரு தலைவர். ஏன் ப்ரோ? ஐயோ என்னது? அப்படியே இருங்க. ஐயோ ப்ரோ வாங்க. வாடா சீக்கிரம் வாடா. ப்ரோ ஸ்டாண்டு மடங்க மாட்டேங்குது, வண்டி நிற்க மாட்டேங்குது ப்ரோ. வண்டி பிடிச்சிக்கா. ஓப்பா இரு ரிவேஸ் வா. விட்ரு. என்ன ப்ரோ? இவ்வளோ பெரிய சேரு கட்டி அப்படியே இந்த டயரில் ஏறி இந்த மக்கெட்டில் இடித்து வண்டியே இப்போ டயர் சுற்றலை. மறுபடியும் இப்போ தான் வந்து அந்த டாமினார் நம்ம மோட்டோ ஜிபி வந்து கல்லை வச்சு க்ளீன் பண்ணி. என்னடா அது? வாட்டர் கேன் குடு தண்ணி குடிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்றி ப்ரோ, அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த க்ளீன் பண்ணி தான் எடுக்க முடிய மாட்டேங்குது. நல்லா சேரு ஃபுல்லாக போய் அடைச்சி நின்றுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேருந்து தொடச்சு இவ்வளோ வலி இருக்குது. அதுல கொட்டைங்க நீங்க மட்டும்தான் ப்ரோ. ப்ரோ இந்த இடத்துல ஃபுல்லாக கல் இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் விட்டேன். ஸ்லிப்பாகி அப்படியே கீழே தள்ளி விட்டுருச்சு. ஓகே ப்ரோ. நல்லா கீழே விழுகல ப்ரோ. அடிமுட்டை ஆகல சாமி. அடியாச்சுன்னா மறுபடியும் இதாயிரும். அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ கிளம்பிட்டோம். இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபிகல்ட்டு தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் முட்டிக்கும். ப்ரோ இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் முட்டும் ப்ரோ. இங்கே எப்படி வருதுங்க?
எங்கே போனாலும் முட்டும். ஓகே, போயிருட்டான். இல்லை உழுகல, போயிருட்டான். ஆமாம், முட்டில் அப்பா. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. ஸ்லிப்பரி ஸ்டாப். ஏறி நின்றுட்டு போயிட வேண்டியது தான். சஸ்பென்ஷன் இந்த பக்கம் ஃபுல்லாக திருப்பினேன், ஹார்ட் ஆகிற மாதிரி மேலே ஏறுற மாதிரி தெரியுது. சாஃப்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குத்தின்னு குதிக்கி இல்லை. இருங்க பார்ப்போம். ஆப் இருக்குதாம்மா? ஐயோ ஐயோ, ஆமாம், இந்த மேடு கொஞ்சம் ஒரு டைப்பாக தான் இருக்குது. இருடா, கண்ணாடி இப்போ ஸ்டவ் தேய்ச்சா. இப்படியே போயிடலாம் இந்த பக்கம். வர பிடிச்சுங்க. இல்லடா, சரி பிடிச்சிக்க. எதுக்குமே மேலே வரானே. One minute. Okay.